எடுக்கக்கூடாது அப்படின்னா முதல்ல வெள்ளை சர்க்கரை அது வேண்டாம், தூக்கி நீங்க வந்து வீட்லயே வைக்க வேண்டியதில்லை. இனி ஒரு ப்ராசஸ்டு ஃபுட், உங்களுடைய ரொம்ப ரெடி டு ஈட் ப்ராசஸ்டு ஃபுட்டுங்கிறத கிச்சன்ல வைக்க வேண்டாம். ஒரு வேளை மிக அவசியமான ஒரு சூழல் வரும்போது போய் வாங்கி கொள்ளலாம்னு எடுத்துக்கிடுமே ஒழிய, ரெடி டு ஈட்டுங்கிறது ரெடி டு டேக் அப்படிங்கிற அளவுல வீட்டுல இருந்தது அப்படின்னா அதை உடனே அந்த குழந்தைங்க அதை எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு கேட்பாங்க. நூடுல்ஸ் பாக்கெட்டை நான் அடிக்கடி சொல்லுவேன். அதை வந்து எப்போ பலசரக்கோட சேர்ந்து வாங்கி வீட்டுல வைக்கும்போது பிள்ளைங்க கேட்கத்தான் செய்வாங்க. அதனால அது நமக்குள்ள வேண்டாம். அதுக்கப்புறம் நான் எடுக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். அதுல முதல்ல இனிப்பு வெள்ளை சர்க்கரை, ரெண்டாவது இந்த மாதிரி ரெடி டு ஈட் ப்ராசஸ்டு ஃபுட்டு வேண்டாம். அப்புறம் உணவை வந்து அதை வந்து அழகுபடுத்துற, சுவையை கூட்டுகிறேங்கிறதுக்காக இப்பெல்லாம் வந்து நிறைய இப்போ அந்த காலத்துல ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு, கேசரி பவுடர்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. ஏன் கேசரி வெள்ளையா இருந்தா சாப்பிட முடியாதா? அதை வந்து அதை ஏன் ரோஸ் கலர்ல மாத்தணும்? அந்த காலத்துல கேசர் அப்படின்னா அது குங்குமப்பூ போட்டு செய்யறது. அது அந்த மாதிரி குங்குமம் போட்டு கேசரி வேணா வீடை வித்துதான் கேசரி கிண்டணும். இப்போ அப்படி அதனால அதுக்கு ஒரு கெமிக்கலை கொண்டு வந்து வீட்டுக்கு வீடு கிச்சன்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு பொடி டப்பா இருக்கும். அது எவ்வளவு மோசமான கெமிக்கல்னு தெரியாது, நம்ம அம்மா அப்பாக்களுக்கு தெரியாது. இப்போ அது மாதிரி ஏதாவது ஒரு டேஸ்ட் என்ஹான்சர் இல்லைன்னா வந்து ஒரு கலரண்ட் அந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து எந்த சூழல்லையும் பயன்படுத்த வேண்டாம். அது வந்து இப்போ மேல்நாட்டுல நிறைய இருக்கலாம், அது வேண்டாம். அப்புறம் மேல ஊத்தி சாப்பிட்ற சாசஸ் அண்ட் மயனைஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் எனக்கு தோணுது. அதுல இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸும் அதுல இருக்கக்கூடிய ரசாயனங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அது மயனைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருப்படியா ப்ரிப்பேர் பண்ணா அது 3 மணி நேரம் தான் அதுக்கு பயன். ஒரு எண்ணெய், ஒரு முட்டை, ஒரு தண்ணி, இது 3ஐயும் வச்சு செய்யக்கூடியது. ஆனா 1 வருஷத்துக்கு பயன்படுற மாதிரி பாட்டில்ல அங்க விற்கிறாங்க. தக்காளி சட்னி வச்சு சாப்பிடலாம், அதுக்கு தக்காளி சாஸ் எதுக்குன்னு தெரியல. அந்த மாதிரி சாஸ் இந்த விஷயங்களை வந்து தவிர்த்தரலாம். எனக்கு எங்க அப்பாவுக்கு வந்த சுகர் எனக்கு வரக்கூடாது, எங்க அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பிபி வந்து எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அன்றைக்கு நம்ம 40 வயசுக்கு அப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. இன்றையிலிருந்தே நீங்கள் வந்து அதற்கான மெனக்கடலை, அதற்கான கரிசனத்தை நோக்கி துவங்கணும். எப்படி துவங்குறது? ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், வெள்ளை சர்க்கரை நமக்கு வேண்டாம். அடிப்படையில் நாம் விலக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை. இந்த வயசுல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கொண்டாட்டங்கள்ல நம்ம கொஞ்சம் இனிப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஆனா தினம் இட்லிக்கு சர்க்கரை வச்சு தான் சாப்பிடுவேன், தோசைக்கு வந்து ஜீனி வச்சு தான் சாப்பிடுவேன், எப்ப பார்த்தாலும் நான் சுகர் தொட்டு தான் சாப்பிடுவேன், இல்லை ஸ்வீட் தான் எனக்கு பிடிக்கும், டிவியில வேற ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு போட்டிருக்கான் அப்படின்னு நினைச்சா பெரிய தப்பு. ஆக்சுவலா அவன் ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போடணும். ஆனா ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு போட்டிருக்கான். அது வணிகம். தலை சொல்லுது, தருதலை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்வீட்டுக்குள்ளேயும் சாக்லேட்டுக்குள்ளேயும் போறோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்ம ஊர்ல நமக்கு 40 வயசுல வர இருக்கிற எல்லா நோய்களுக்கும் முதல் எதிரி சர்க்கரை தான், வெள்ளை சர்க்கரை, ஒயிட் சுகர். அந்த ஒயிட் சுகருங்கிற அந்த ஜீனிய நம்ம முடிந்த வரைக்கு இப்போதிலிருந்தே, இந்த வயதிலிருந்தே நமக்கு அவசியம் இல்லைங்கிற ஒரு தன்மை நம்ம வளர்த்து கொண்டே வரணும். வெறும் டயபெட்டிஸ்க்கு மட்டும் இல்ல, பல புற்றுநோய்களுக்கும் மிக அதிகமாக சுகர் எடுக்கிறது தான் முக்கியமான காரணமா இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிடிச்சமான சாக்லேட் என்னன்னு கேட்டா சிலுக்கு. நீ கொஞ்சம் நக்கிக்கோ, நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன்னு அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம். சரிங்க, ஒரு 2000 பிள்ளைங்க இருக்கீங்க, உங்க எல்லாரும் நீங்க யாராவது ஒருத்தர் அந்த சிலுக்கு சாக்லேட்ல இருக்கிற எல்லா பொருளையும் கரெக்டா சொல்லிட்டா ஃபாதரை வச்சு இங்கேயே ஒரு அவார்டு உடனே கொடுத்துடலாம். யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தராலையும் முடியாது. ஏன்னா எனக்கும் தெரியாது. அந்த மில்க் சாக்லேட்ல நம்ம எல்லாம் நினைக்கிறோம் கொக்கோ இருக்கு, சுகர் இருக்குன்னு நினைக்கிறோம். கொக்கோ இருக்கு, எவ்வளவு தெரியுமா? 3% தான். மீதி 97% அதில் இருக்கக்கூடிய ஒரு பொருளும் ஏதாவது ஒரு வகையில் நம் உடலை பாதிக்கக்கூடியது. ஏதாவது ஒரு வகையில பாதிக்க. அதுல இருக்கக்கூடிய சுகருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், HFCS அப்படிம்பாங்க. அந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் தான் நம்மளை வந்து திரும்ப திரும்ப சாப்பிட வைக்குது.
அது நேரடியாக சர்க்கரை வியாதியை பின்னாட்களில் வர வைக்க அளவுக்கு நம்முடைய கணையத்தினுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உருவாக்கக்கூடியது HFCS. அப்ப கொண்டாடணும், நம்ம என்ன இனிப்பு சாப்பிடணும் தெரியுமா? கடலை மிட்டாய் சாப்பிடணும். கடலை மிட்டாய். நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறீங்களா, ஒரு ஏதாவது 4 பேர் சந்திக்கிற இடத்துல ஏதாவது மிட்டாய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கடலை மிட்டாய் கொடுங்க. நம்ம ஊர் மிட்டாய். நிலக்கடலையை உடைச்சா 2 மணி தெரியுது இல்லையா? அந்த 2 சின்ன ஒரு குட்டியா இருக்கக்கூடிய அந்த நிலக்கடலை வித்து, அந்த நிலக்கடலின் வித்து 2 என்னது தெரியுமா? ஒரு ஏழை விவசாயியினுடைய கண்ணீர் நண்பர்களே. அது வெறும் புரோட்டீன் பாடிஸ் இல்லை. நம்ம கோயில்பட்டியில கரிசல் காட்டுல நிலக்கடலை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற விவசாயிகள் யாரும் பெரிய அளவுல கோடீஸ்வரர்களா இல்லை. அப்ப நாம நம்ம மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு நிலக்கடலை மிட்டாய் கொடுத்தோம்னா அந்த விவசாயினுடைய கண்ணீரை நாம துடைக்கலாம். நம்ம மகிழ்ச்சியில அந்த விவசாயி நல்லா இருக்கணும். இந்த 144வது ஆண்டு விழால ஒரு சின்ன கோரிக்கை உங்களுக்கு. இனிமேல் நாம் கொண்டாட வேண்டும் என்றால், சந்தோஷமாக இருக்கணும்னா, மகிழ்ச்சியா இருக்கணும்னா, மில்க் சாக்லேட்டுக்கு போக வேண்டாம், கடலை மிட்டாயை கொண்டாடுவோம். இந்த பள்ளியில் எல்லாத்தையும் எனக்கு மறக்க முடியாது. இங்க எங்களுடைய தமிழாசிரியர் கிரகோரி சார் இருக்கார் இல்லையா, 9ஆம் கிளாஸ்க்கு இந்த பக்கம் பின்னாடி படிப்பேன். 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது அங்க மார்க்கெட்ல ஆறுமுக நாடார் கடைன்னு உண்டு, இப்ப இருக்கான்னு தெரியல. அங்க போய் நிலக்கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்துருவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து எப்படி அந்த மிட்டாய் வாங்குவோம்னா, ஒரு செய்யுள் சரியா சொல்லலைன்னா 5 பைசா ஃபைன். அன்னைக்கு கலெக்ஷன் 50 காசு வந்துச்சுன்னா அந்த 50 காசுக்கு கள்ள மிட்டாய் வாங்கிட்டு வந்து யார் ஒருத்தன் சரியாக சொல்கிறானோ அவனுக்கு 10 மிட்டாயும் ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துருவாங்க. எப்படி அற்புதமான வகுப்பு இருக்கும் தெரியுமா? அப்போ அப்படிதான் படித்தோம் தமிழ் இங்க. அப்போ அன்றைக்கும் கொண்டாடுவதற்காக மகிழ்வதற்காக இந்த பள்ளி கொடுத்தது கடலை மிட்டாய் தான். அந்த கடலை மிட்டாயை நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டாடுவோம். இன்னொரு விஷயம், இந்த குப்பை உணவுகளுக்குள்ள தயவு செய்து சிக்காதீங்க. இளைஞர்களை, குழந்தைகளை குறிவைத்து குப்பை உணவுகளை கொட்டுகிறார்கள். எங்க பார்த்தாலும் நூடுல்ஸ், 2 மினிட்ஸ் நூடுல்ஸ், அப்படியே 2 நிமிஷத்துல அப்படியே வெந்துடும். எனக்கு ஞாபகம் இருக்கு, முதல்ல நான் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்கோம்னான்னு தெரியல. அப்போ நாங்கள் இங்கே திருநெல்வேலியில் தான் இருந்தோம். யாரோ ஒருத்தர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர் அந்த நூடுல் பாக்கெட், சைனாவிலிருந்து வந்த பாக்கெட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எங்கள் அம்மா அதை செஞ்சுருந்தாங்க. அது தட்டில் போட்டால் ஒருத்தரும் தொடலை. எல்லாரும் என்னங்க புழுவா செத்து கிடக்கு, இதை போய் யார் சாப்பிடுவான்னு மொத்தமாக அதை கொண்டு போய் குப்பையில் போட்டுட்டு எங்கள் அம்மா உப்புமா கட்டி கொடுத்தாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ விளையாட்ட கதை மாதிரி இருக்கலாம், அப்படி ஒரு காலம் இருந்தது. நூடுல்ஸ் இப்போ இருக்கிற மேகி நூடுல் பாக்கெட் கிடையாது. அது யாரோ ரைஸ் நூடுல் மலேசியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து இது அப்படியா இப்படியான்னு கொடுத்தப்போ குப்பை மாதிரி தூக்கி போட்டோம். ஆனால் இன்னைக்கு பசங்கள்லாம் தரையில் உருண்டு பிறண்டு எனக்கு அந்த 10 ரூபா பாக்கெட் வாங்கிட்டான்னு அவங்க பின்னாடி அம்மாட்ட சண்டை போடுறாங்க, நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு. யோசிச்சு பார்ப்பீங்களா? அந்த நூடுல்ஸ்ல இருக்கக்கூடியது வெறும் மைதா மாவு மட்டும் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய மோனோசோடியம் குளூட்டமேட் உன் மூளையினுடைய சிந்திக்கத்தினுடைய திறனையே குறைக்கும். அத்தனை பொருட்களையும் அதை வந்து சுவையை கூட்டுவதற்காக, அதன் வடிவத்தை மாற்றுவதற்காக, நெடுநாள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஏகப்பட்ட உப்புக்கள், ரசாயனங்கள் அதில் போட்டிருக்காங்க. கிளாஸ் டேபிளில் கூட அத்தனை உப்பு படிக்க முடியாது, அவ்வளோ உப்புக்கள் அதில் போடுறாங்க. தயவு செய்து இந்த குப்பை உணவுகளுக்கு இடையே போக வேண்டாம். எதுக்கு ஷவர்மா? பெரியம்மா சின்னம்மா தெரிய மாட்டேங்க, ஆனால் ஷவர்மா தெரியுது எல்லா பழசுக்கும். நமக்கு வேணும்னா வீட்டில் நல்லா கோழிக்கறி வச்சு சாப்பிடுவோம். வீட்டில் கோழிக்கறி செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, சீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி குழம்பு வச்சு கொடுப்பாங்க. ஷவர்மாவில் அது மட்டுமா இருக்கு? KFCன்னு ஒரு நிறுவனம், அவன் சிக்கன் நகட்ஸ் அப்படின்னு போடுறான். முன்னாடிலாம் வந்து ஒரு சின்ன பாக்கெட்டில் கொடுத்தா, இப்பெல்லாம் பக்கெட்டில் விற்கிறானுங்க. குடும்பத்தோடு சாப்பிட்டு சாவுங்கடான்ட்டு. அந்த சிக்கன் நகட்ஸை எடுத்து நீங்க போய் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 108 ரசாயனங்கள் அதில் சேர்க்கிறான். எதுக்கு வேணும் நமக்கு? கோழி வேணா வீட்டில் அழகா செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி கடைகளில் விற்கக்கூடிய குப்பை உணவுகளை தயவு செய்து குழந்தைகளே எந்த சூழலிலும் வாங்காதீர்கள். அவை அத்தனையும் வணிக கண்ணிகள்.
எப்படியாவது உங்களை சாப்பிட வைத்து நோயாளியாக்கி களம் முழுக்க உங்களை வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள் கொண்டு வராங்க. பீஸாவை விட நம்ம ஆயா சுட்டு தர ஆணியன் ஊத்தப்பம் சிறப்புன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆணியன் ஊத்தப்பம் சாப்பிடுவோம், தப்பே இல்லை. காய்கறிகள்லாம் மேலே போட்டுங்க, வெங்காயம்லாம் நல்லா போட்டுங்க. நமக்கு எதுக்கு பீஸா? பேர்லயே அசிங்கமா இருக்கு, நாறுது. வேணுமா? வேண்டாம். நம்ம இந்த வயதில் ஆரோக்கியத்தை இறுக்கமா பிடிச்சு உடலை மிகச்சரியாக வைத்துக் கொண்டால்தான் நாளை நீங்கள் முத்தையா மாறி மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தொழில்நுட்ப மனிதராக வர முடியும். உடலை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள்.